2010 ஆகஸ்ட் 10 அன்னைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கிற பூனேல ஒரு பெண், அவங்க பேரு வைஷாலி, அவங்க கிட்ட இருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை படிச்சு பார்த்த அப்பா அம்மா அப்படியே பீதியில உறைஞ்சு போறாங்க. அப்படி என்ன இருந்துச்சு அந்த மெசேஜ்ல அப்படின்னா, அம்மா எனக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு, அதனால இன்னும் கொஞ்ச காலம் தான் நான் உயிரோட இருப்பேன். இந்த நிலைமையில உங்களெல்லாம் பாக்குறது எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால என்னை தேடி வர வேணாம், நான் எங்க இருக்கேன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நான் எனக்கு தோணுச்சுன்னா மட்டும் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன், மற்றபடி பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை பண்ணியிருக்காங்க. இந்த மெசேஜை பார்த்ததும் அப்பா அம்மா அப்படியே பீதியில உறைஞ்சு போய், நேற்று வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவ இன்னைக்கு திடீர்னு இப்படி மெசேஜ் போடுறாளே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சு போய் வைஷாலிக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் பண்றாங்க, ரிலேஷன்ஸுக்கும் ஃபோன் பண்ணி வைஷாலி அங்க வந்தாளா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. யாருக்குமே தெரியல வைஷாலி எங்க போனாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இது போலீஸ் கேஸ் ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்படி சால்வ் பண்ணும்போது இதுக்குள்ள அவ்வளோ மர்மங்கள் இருக்குது. இப்படிலாம் கூட உலகத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே சவால் விடுற அளவுக்கு இந்த கேஸுக்குள்ள மர்மங்கள் நிறைந்து கிடந்தது. இந்த மர்மம் என்னென்ன, இதுக்குள்ள இருந்த அந்த குற்றவாளி யார், அவன் எவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிச்சு இதை பண்ணியிருந்தான், அதை அவனையும் தாண்டி போலீஸ் அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டு இந்த வீடியோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி, நேரடியாக அந்த சம்பவத்துக்குள்ள போகலாம். 2010 மகாராஷ்டிரா மாநிலம் பூனேல ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த கப்புள் பேரு வைஷாலி பிரவீன். வைஷாலிக்கு 31 வயது, பிரவீனுக்கு 35 வயது. இவங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு குடும்பம், ரொம்பவே அன்பா இருப்பாங்க இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அந்த அன்புக்கு அடையாளமா இவங்களுக்கு ஒரு பையன் பிறகுறான். ஆனா இவங்க வீட்டுல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா வறுமை. கணவனுக்கு சரியான வேலை கிடையாது, ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாரு. அந்த சம்பளம் போதல குடும்பம் நடத்துறதுக்கு. அதனால வைஷாலி என்ன பண்றாங்க, நானும் படிச்சிருக்கேன்ல, நானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு வேலையில போய் ஜாயின் பண்றாங்க. ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்ல ரிசப்ஷனிஸ்டா போறாங்க. அவங்களுக்கு ஒரு 6000 சம்பளம் கிடைக்குது. 2010ங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 6000 உங்க வீட்டுக்கு ஓரளவுக்கு மூச்சு விடுறதுக்கு போதுமான அளவா இருக்குது. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிற குடும்பத்துக்குள்ள திடீர்னு புயல் வீச ஆரம்பிக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பயங்கரமான சண்டைகள் வர ஆரம்பிக்குது. அந்த சண்டையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னா தீர்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப உச்சத்துக்கு போகுது இந்த சண்டை. உடனே 2 பேரும் உட்காந்து பேசி, இதுக்கப்புறம் இந்த லைஃப்பை நம்ம கண்டினியூ பண்ண முடியாது, அதனால நம்ம மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு 2 பேருமே பேசி டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. இந்த பையனை என் கூட இருக்கட்டும், நானே வளர்க்குறேன் அப்படின்னு பிரவீன் சொல்றாரு. அதுக்கு ஓகே, நீங்களே வளர்த்துக்கங்க அப்படின்னு சொன்ன வைஷாலி அவங்கள விட்டு பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியா வீடு எடுத்து தங்குறாங்க. வழக்கம் போல இந்த ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்ல அவங்க ஒர்க்குக்கு போயிட்டே இருக்காங்க. ஹஸ்பண்ட் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. அப்படி டிப்ரெஷன்ல இருந்து ஓரளவு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு லைஃப்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்க வெளியில வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஆகஸ்ட் 10, 2010 அன்னைக்கு வைஷாலியோட போன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது.